அப்துல் கலாம் கல்வி சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோட்டாட்சியர் சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். அரக்கோணத்தில் அப்துல் கலாம் கல்வி அறக்கட்டளை சார்பில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு 1330 திருக்குறளையும் ஐஸ் குச்சியில் எழுதுதல் உள்ளிட்ட பல போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. போட்டியில் பெருமுச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவன் கோகுலக்கண்ணன் 1330 திருக்குறளை கொண்டு திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்து அசத்தியுள்ளார். மேலும் தனியார் கல்லூரியில் பொறியியல் படிக்கும் மாணவி கலைவாணி 1330 குறள்கள் ஐஸ் குச்சியில் எழுதியுள்ளார். எனவே இந்த 2 மாணவர்களை பாராட்டி பரிசு வழங்கும் விழா கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர் சுகந்தி வினோதினி தலைமை தாங்கினார். மருத்துவர் சர்ச்சில் முன்னிலை வகித்தார். கோட்டாட்சியர் வெங்கடேசன் மாணவன் கோகுலக்கண்ணன், மாணவி கலைவாணிக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இதில் மாணவிகளின் பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அறக்கட்டளை நிறுவனர் சுகந்தி வினோதினி கோட்டாட்சியர் வெங்கடேசனிடம் கோரிக்கை மனு அளித்தார். மனுவில் கூறியிருப்பதாவது: போஸ்கோவில் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு அரக்கோணம் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சையளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் போஸ்கோ சட்டம் மற்றும் சைல்டு ஹெல்ப்லைன் 1098 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடு வீடாக சைல்டு ஹெல்ப்லைன் 1098 குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக ஒட்டும் பணியை வெங்கடேசன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சைல்டு ஹெல்ப்லைன் 1098 விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை ஒட்டி துவக்கி வைத்தார்.